வரலாற்று சிறப்புமிக்க அரச பூங்காவான ஜாங் நாஹாய் பூங்காவிற்கு இரு நாட்டு தலைவர்களும் இன்று முற்பகல் சென்றிருந்தனர். சீன அரசாங்கத்தின் அடையாளமாக கருதப்படும் ஜாங் நாஹாய் 1950களிலிருந்து சீன கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களின் உத்தியோகபூர்வ இல்லமாகவும் அலுவலகமாகவும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. பூங்காவிற்கான விஜயத்தின் போது அங்கு காணப்பட்ட ரோஜா மலர் தோட்டம் ஜனாதிபதி டிரம்பின் கவனத்தை ஈர்த்ததுடன் சுமார் 490 ஆண்டுகள் பழமையான ரோஜா மலர்களின் விதைகளை அமெரிக்காவிற்கு பரிசாக வழங்கவும் சீன ஜனாதிபதி உறுதியளித்தார். 2017ஆம் ஆண்டில் மார் ஏ லாகோவில் எனக்கு அளிக்கப்பட்ட விருந்தோம்பலுக்கு பிரதியுபகாரம் செய்வதற்காகவே நான் இந்த இடத்தை விசேடமாக தெரிவு செய்தேன். இந்த இடம் கடந்த காலத்தில் அரசு பூங்காவின் ஒரு பகுதியாக இருந்தது. இதற்கு மிக பழமையான வரலாறு உள்ளது. இதற்குள் பிரவேசிக்கும் வழியில் நாம் சில பழமை வாய்ந்த மரங்களை காணுகின்றோம். அவற்றில் ஒன்றுக்கு 490 வருட வரலாறு உள்ளது. இந்த வளாகத்தில் 1000 வருடங்கள் பழமையான மரங்கள் உள்ளன. ஜனாதிபதியும் இது தொடர்பில் நாங்கள் பார்வையிட்ட சீன ரோஜாக்கள் குறித்தும் அறிந்து கொள்வதில் மிகுந்த ஆர்வம் காட்டினார். அந்த ரோஜா மலர்களின் விதைகளை ஜனாதிபதிக்கு பரிசாக அனுப்ப நான் தீர்மானித்துள்ளேன். ஈரான் அணு ஆயுதங்கள் தயாரிப்பதை அமெரிக்காவை போல சீனாவும் விரும்பவில்லை எனவும் ஹோர்முஸ் நீரிணை திறந்திருக்க வேண்டும் என்பதே இரு தரப்பினரதும் விருப்பம் எனவும் ட்ரம்ப் அங்கு குறிப்பிட்டார். சீன ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்த ட்ரம்ப் பீஜிங் நகருக்கு வருகை தர கிடைத்தமை தனக்கு கிடைத்த கௌரவம் எனவும் தெரிவித்தார். நான் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றேன். இது உண்மையில் மிகவும் சிறந்த விஜயம். இதனூடாக பல நன்மையான விடயங்கள் இடம்பெறும் என எதிர்பார்க்கின்றேன். இரு நாடுகளும் சாதகமான சிறந்த வர்த்தக ஒப்பந்தங்களை செய்து கொண்டுள்ளோம். ஷி ஜின்பிங் நான் மிகவும் மதிக்கும் நபராவர். நாம் இப்போது உண்மையிலேயே நண்பர்களாக மாறியுள்ளோம். நாங்கள் சுமார் 12 வருடங்களாக ஒருவரை அறிந்து வைத்துள்ளோம். ஏனையவர்களால் தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளை எம்மால் தீர்க்க முடிந்தது. எமது உறவு மிகவும் வலுவானது. நாங்கள் ஈரான் பற்றியும் கலந்துரையாடினோம். ஈரான் தொடர்பாக எங்கள் இருவருக்கும் ஒரே மாதிரியான நிலைப்பாடே உள்ளது. அவர்கள் அணு ஆயுதங்களை வைத்திருப்பதை நாங்கள் விரும்பவில்லை. நீரிணைகள் திறந்திருப்பதையே நாம் விரும்புகின்றோம். ஈரான் அணு ஆயுதங்களை வைத்திருக்க முடியாது. ஜனாதிபதி ஷி ஜின்பிங் அமெரிக்காவுக்கு வருகை தந்தார். செப்டம்பர் 24ஆம் தேதி அல்லது அண்மைய நாட்களில் நாங்கள் மீண்டும் சந்திப்போம் என நான் நம்புகின்றேன். நாமும் இது போன்ற விருந்தோம்பலை உங்களுக்கு வழங்குவோம். இறுதியாக உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். அமெரிக்க ஜனாதிபதி உள்ளிட்ட குழுவினருக்கான தேநீர் விருந்தும் மதிய போசன விருந்தும் இதன் பின்னர் நடைபெற்றது. தலைநகர் பீஜிங் சர்வதேச விமான நிலையத்தில் இன்று பிற்பகல் நடைபெற்ற உத்தியோகபூர்வ பிரியாவிடை நிகழ்வின் பின்னர் ஜனாதிபதியை ஏற்றிய ஏர்ஃபோர்ஸ் 1 விமானம் சீன அரசாங்கத்தின் நல்வாழ்த்துக்களுடன் அமெரிக்கா நோக்கி புறப்பட்டது.